ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிக்கத்தான் அதிமுகவுக்கும் பிற கட்சிகளுக்கும் இடையே போட்டி எனவும் திமுக தான் எப்போதுமே முதலிடம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ரம்ஜான் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரணாக நிற்கும் என்றார். நேற்று வரை வருங்கால ஆளும் கட்சி அதிமுக தான் என்று பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது வருங்கால எதிர்க்கட்சி அதிமுக என்று பேசும் நிலைக்கு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில பத்திரிகை நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.